எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணி பண்ணது இது ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். உண்மையாக இருக்குது, பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது சங்கீதா. அந்த பப்ஸு இந்த ஸ்நாக்ஸ்லாம் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக கேட்பேன். ஜாலியாக போகிறப்ப சிரிச்சுக்கிட்டு நான் கீழே இறக்கி கூட கேட்குறாரு. நீ கீழே இறங்கி நான் வர போகிறேம்மா. எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்கிறாங்க. நல்லா ஜாலியாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். Q&A வீடியோ கூட போட்டிருந்தேன். அப்போயே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா ஏன் இன்னும் வாங்காமல் இருக்கீங்க, சோஃபா எப்போ வாங்குவீங்க, சோஃபா ஏன் போடலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட அது செய்யறதுக்கே ஒரு 2-3 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு சோஃபா தான் பார்க்க போகிறீங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா வாங்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் ஆன நாள்லேருந்தே பேபி கிட்ட நான் வந்து சோஃபா கேட்டுட்டு இருக்கேன். என்ன வீடு கேட்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீடு கூட சங்கீதா அதிகமாக கேட்டது இல்லை. மெயினாக வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம தரையில் உட்கார்ற மாதிரி தான் இருக்கும். யார் வீட்டுக்கு வந்தாலும் தரையில் உட்கார வச்சு தான் பாய் போடுவோம், அந்த மாதிரி தான் தண்ணி கொடுத்து எதுனாலும் பண்ணுவோம். அதனால சோஃபா முக்கியமாக வாங்கணும், இல்லைன்னா ஒரு கம்மி பட்ஜெட்லயாவது ஒரு சோஃபா ஒரு 4000 ரூபாயில வந்து பார்த்தனா கூட சின்னதா இருக்கும்ல, அது மாதிரியாவது வாங்கி போகணும்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனா வாங்கின பேபி நல்ல சோஃபாவை பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் தான் இருந்தோமா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் ஏற்ற இறக்க கஷ்டமா இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கும்போது நிறைய திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டு வச்சேன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போதுன்றதுனாலே நாங்கள் வாங்காதே விட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சோஃபா வாங்கிட்டோம். சோஃபா வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் வாங்கல ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கடை ஏறி இறங்கணும் தெரியுமா? நான் சோஃபா வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்போம் பாருங்க, அதுலேயே பாருங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 5-6 கடைக்கு போயிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். சோஃபா வேலைலாம் மாதிரி மெட்டீரியலை வாங்கலாம், எப்படி ரெக்லைனர் வாங்கலாமா என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டையுமே மெஷர்மெண்ட்லாம் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து நாங்கள் ஆர்டருக்கு செய்ய சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வீட்டுக்காக ஸ்பெஷலாக வாங்கியிருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சோஃபா வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நம்ம ஹாலில். நல்லா பெரிய ஹாலாக இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சோஃபா போட்டோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக கச்சிதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் இடமே இருக்கு ஃப்ரண்ட்ல. ஆமா, சோஃபா போட்டவனே காம்பாக்ட் ஆயிடுச்சு அதானே. எஸ், சோஃபா எடுத்து வந்து அப்படியே வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கவர் கூட பிரிக்கல. பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பிரிச்சு காட்டலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிக்காதே வச்சிருக்கேன். கவர்லாம் ஓபன் பண்ணிட்டா ஓபன் பண்ணிடலாம். சோஃபாவை அன்பாக்சிங் பண்ண போறோம். ஆமா, இது புது சோஃபா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நம்ம வீட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வேற வாங்கி இருக்கோம். ஆமா, சோ என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது மாடல் பார்த்தா எப்படி தெரியுது, ரெக்லைனர் மாடல் மாதிரி தானே இருக்குது. இதில் எத்தனை சீட்டு ரெக்லைனர் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிசைன் பண்ணி பண்ணது இது. அதனால் கடையில் வந்து இது மாதிரி கிடைக்காது. ஏன்னா கார்னர் ஸ்பேஸும் வேணும், அப்புறம் ரெக்லைனரும் வேணும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணி பண்ணோம். ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன். சங்கீதா வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறாரு. ஆமாம், ஃபர்ஸ்ட் டீ டேபிள், டீபாய் தானே இது? டீபாய், ஆமாம், நல்லா பேக் பண்ணி வந்திருக்கு. வாவ், எப்படி இருக்கு சங்கீதா? செம்மையா இருக்கு, பார்க்கிறதுக்கு பிரீமியமா இருக்கு சங்கீதா. அந்த கோல்டன் லுக். ஆமா, கோல்ட் கலர்ல இத நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. சோ நம்ம வீட்ல பாருங்க फ्रेंड्स, இதனுடைய காலும் வந்து கோல்ட் கலர்ல இருக்கு, பார்டர்ஸும் வந்து கோல்ட் கலர்ல பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கோம். நம்ம ஹால்ல ஹை சீலிங்ல இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டோர்ல இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம சோஃபாலயும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து அவங்களா டிசைன் பண்ணதா, ஆனா நல்லா இருக்கு. இதுல இந்த கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் கலர் தானே பேபி இது? ஆமா, கிரே கலர். சோ இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா. கலர் காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆயிடுமா फ्रेंड्स? டீபாய் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணியாச்சு. நல்லா செமையா இருக்கு. ஸ்டோன்லாம் வந்து பதிச்சு அழகா பண்ணிருக்காங்க. மேல கண்ணாடி டஃபன் கிளாஸ் வச்சிருக்காங்க. ஆமா, கண்ணாடி வச்சு ஸ்டோன்லாம் போட்டுருக்காங்க. இந்த சைடு ஸ்டோரேஜ் ஸ்பேஸா? ஆமா, இது வந்து நம்ம டிவி ரிமோட்டு, நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், புக்கு வைக்கிறோம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்து உக்காந்துட்டு நம்ம வந்து புக்கெலாம் எடுத்து படிக்கிறதுக்காக இது எப்படி. ஓகே, சூப்பர் பேபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி ஆசையாக வந்து கேட்டது ரெக்லைனர் சோஃபா. இந்த ஒரு சீட் மட்டும் ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்பாக்சிங் பண்ணி சோஃபா எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஆமாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தூக்கும் போதெல்லாம் அழுக்கு பிடிச்சிக்கும்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவர்லாம் பிரிச்ச பிறகு தான் சோஃபாவே பார்க்க அந்த லுக்கே நமக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ தான் நானே ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே பிரிச்சுட்டு ஃபுல்லாகவே பார்க்குறேன். வேற லெவலாக இருக்குது. இது போய் நான் போட்டு வரேன். எவ்வளோ தூரம் பேக் பண்ணியிருக்காங்க பார்த்தியா கவர் போட்டு. வச்சுட்டு வரேன். நம்ம சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சீட்டட் அது மாதிரி தான் வந்து கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இது ஒன்று 5ஆ இங்கே 2 பேர் உட்கார மாதிரி 6 7 திவான்ல 2 பேர் உட்காரலாம். ஆமாம் கார்னர் ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் உட்கார மாதிரி தான் இருக்குது இங்கேயுமே. குழந்தைங்களாம் என்று வெள்ளலாம் நல்லா ஜாலியாக தான் பேபி இருக்குது. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஸோ வந்து ரெக்லைனர் தான் பேபி ரொம்ப ஆசைப்பட்டு கிடந்தார். ரெக்லைனர் வாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ரெக்லைனர் தான் நாங்கள் போய் விலைலாம் பார்த்தோம். ஸோ அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை 4 ரெக்லைனர் இருக்கிற மாதிரிலாம் கூட நாங்கள் பார்த்தோம். ஆனால் அது எப்படி எல்லாமே வந்து யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஒரே டைம்ல எல்லாருமே உட்கார போறாங்க. ஸோ அது வந்து ரெக்லைனர் எல்லாத்துலயும் எப்போ பார்த்தாலும் யாரும் உட்கார போறது இல்லை. அவ்வளோ காசு போட்டு வாங்கி அதை எதுக்கு வேஸ்டா பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் கிட்னியை யூஸ் பண்ணி ஒரே ஒரு ரெக்லைனர் மட்டும் செஞ்சுட்டோம். ஸோ இது மட்டும் ரெக்லைனர், அதுவும் வித் ராக்கிங்கோட. இங்கே பாருங்க ராக்கிங் ஆகும் இது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்லைனர். ஒரு ரெக்லைனர் மட்டும் போட்டோம். அது இந்த ரெக்லைனர் சீட்டு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிசைன் பண்ணிட்டோம். ரெக்லைனர் மாதிரியே பார்க்கறதுக்கு ரெக்லைனர் மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்ல ஒரு ராக்கிங் ஆகுதுல்ல, சூப்பரா இருக்கு. பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்லைனர் சோஃபா பேபிக்காக. ஆனால் எனக்கு வந்து ஸ்பெஷலாக எது பிடிச்சிருக்குன்னா இந்த திவான் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவானா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா நம்ம வந்து அழகா டிவி பார்த்துக்கலாம் படுத்துக்கிட்டே, அப்படியே சாஞ்சி காலை நீட்டி விட்டு கால் பயங்கரமா குடையிற மாதிரினா இந்த திவான்ல கால் வச்சுக்கலாம். நம்ம அழகா இங்க உட்காந்துட்டு காலை அழகா நீட்டிடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த ரெக்லைனர் சோஃபா விட எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி. ஆமா, நான் ஆரம்பத்துல பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஆமா, வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன தனியா இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். அப்புறமா வந்து கம்ஃபர்டபுளா நம்ம டிவி எல்லாம் பாக்குறதுக்கு சாஞ்சிட்டு இருக்கு அப்படி வந்து நல்லா இருக்கு. ஸோ இங்க ஒரு ஏன்னா இது நேரா இருக்கு, டிவிக்கு நேரா இருக்கு. ஆமா, இப்படி உட்காந்து அழகா டிவி பார்த்துக்கலாம். அதாவது அந்த சைடு இருக்குல்ல ரெக்லைனரு. ஆமா, இது அதை விட கம்ஃபர்டபுளா இருக்கு. இது எனக்கு அந்த ரெக்லைனர் வந்து பாத்தீங்கன்னா பேபிக்கு. ஜஷிதாக்கு அந்த கார்னர் சீட். ஜஷிதா எல்லா பக்கமும் ஏறி விளையாடிட்டு எல்லாத்துலயும் படுத்துட்டு உருண்டுங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ். அவன் சோஃபாவை பார்த்துட்டு ஜாலி ஆகிட்டா. ஆமா, இப்போ பக்கத்து வீட்டில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்கிறதுக்காக போயிருக்கான். ஸோ இப்போ க்ரௌட் அதிகமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். ஸோ இது தள்ளிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டாக உட்காந்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நம்ம உட்காரலாம், யூஸ் ஆகும். திவானா இது பேரு, திவான் சோஃபா தான். ஆமாம் ஆமாம். ஸோ இந்த சைடு உட்காரலாம், இப்படி 4 சைடும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே போர் அடிச்சுன்னா அப்படியே கிச்சன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி உட்காந்து அழகா சாப்பாடு எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே வந்து பாத்தீங்கன்னா. சோஃபாலாம் சாப்பிடக்கூடாது சங்கீதா. ஜஸ்விதா சும்மாவே டஸ்ட் ஆகிடுவா. ஆமா, அவகிட்ட இருந்து கொஞ்சம் இது பார்த்துக்க வேண்டியது. 4 தலைக்காணி வந்து பாத்தீங்கன்னா அவங்களே காம்ப்ளிமெண்டே கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 கலர். ஆமா, கிரே ஆஷ் கலர், பிளாக்கும் நல்லா இருக்கு. ஸோ நல்லா இது கலர் காம்பினேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதே மாதிரி வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளே வாங்கிக்கலாம். அது வந்து நம்ம தலைகாணியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இங்க இதுவே ஒரு தலைகாணிங்க பெருசா கார்னர் சோஃபாக்கு வச்சிருக்காங்க பாரு. இது போட்டு நம்ம சாஞ்சா சோஃபால சாயற மாதிரியே இருக்கு. அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்களே. இது ஓகே. இதெல்லாம் சும்மா உட்காந்துட்டு நம்ம இப்படி கம்ஃபர்டபுளா இப்படி உட்காரும். ரெக்லைனர்ல போய் முன்னாடி உட்காந்து பல்பு வாங்குறாரு சங்கீதா. இது எதுக்குன்னா வச்சுக்க, யாராவது வந்து உட்காருவாங்க, இப்ப தொப்பை தெரியுது வயிறு தெரியுதுன்னா அப்ப எடுத்து வச்சுட்டு இப்படி உட்காந்து. அதுக்கு ஒண்ணும் கிடையாது, பின்னாடி முதுகுல கேப் விழும். இப்போ சாயும் போது சந்து கேப் விடும்ல, அது முதுகுல வச்சோம்னா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுக்காக தான். அதுக்கு தானே சங்கீதா எப்படி போறாரு பாருங்க. உட்காந்து பேசுறதுக்குலாம் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது, அது உனக்கு தொப்பா இருக்குது இல்ல, அதனால இதுவே கரெக்டா இருக்கு. பேபி மடியில வச்சுக்கலாம். அழகா வந்து பாத்தீங்கன்னா பில்லோ இருக்கு. இதுல வந்து கலரா இருக்கு. கலர் வேணாம்னா நம்ம இது பண்ணிட்டு ஒரே கலர் வேணாம்னா நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு வாங்கின சோஃபா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து ஒரு ஹால் கம்ப்ளீட்டாக ஆகியிருக்கு. ஃபுல்லாக டிவி மாட்டியாச்சு, சோஃபா போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவ்வளோதான். எடுத்து ஹோம் டூர் போட வேண்டியதான். கர்டைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போடணும்னு நினச்சிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கர்டைன்ஸ் போட்டால் ரொம்ப வந்து இருட்டாயிடும். ஆமாம். ஸோ நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும். நம்ம எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணாலுமே நல்லா வெளிச்சமாக இருக்கு. கர்டைன்ஸ் வந்து பெட்ரூம் மட்டும் போடலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். 2 பெட்ரூம் அதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க மெயினா இவ்வளோ பெரிய ஜன்னல் வச்சதே வீட்டில் வந்து நல்லா வெளிச்சம் வரணுன்றதுக்காக தான். நம்ம பெரிய கர்டைன் போட்டு அடைச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி வெளிச்சம் வரும்? நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம சிட்டியில் ஒன்றும் இல்லை, வில்லேஜில் தான் இருக்கும். ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா பக்கத்துலலாம் வீடு வந்து தெரியல இல்லை. நம்ம எட்டி பார்க்கறதோ இல்லை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிறதுனால நேச்சுரலாக காற்று வரும், எல்லாமே நல்லா இருக்குன்றதுனால அப்படியே வந்து போட்டாச்சு. பக்கத்தில் நிறைய வீடு வந்துச்சுன்னா அப்போ வேணா கர்டைன்ஸ் ஃபியூச்சரில் போட்டுக்கலாம்.
பேபி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்லைனர் அவர் வந்து திவான்ல உட்காந்து காமிச்சாரு. அதனால நம்ம வந்து ரெக்லைனர் எனக்காக வாங்கியிருக்கேன். எனக்காக கிடையாது, எல்லாருக்காகவும் தான் வாங்கியிருக்கேன். சங்கீதா தான் எனக்காகன்னு சொல்லுது. ஆனா நீ தான் அதை ஆசைப்பட்டு கேட்ட. நல்லா ஜாலியா இருக்கு. வா சூப்பரா இருக்கு ஆடுறதுக்கு. இப்பதான் இது கவர்லாம் பிரிச்சு பார்த்தா அவருக்கு நல்லா அழகா இருக்குல்ல. இப்ப எங்கடா அது காணோம். இது வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்லாம் எதுவுமே இல்ல. ஆமா மேனுவல் தான், மேனுவல் ரெக்லைனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அப்பா அப்படியே ஃபுல்லா வரும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்லைனர். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் படத்துக்கு. நம்ம வந்து ஒரு பக்கம் தான் இதுக்கு கை வந்து ஹேண்ட் ரெஸ்ட் ஒரு பக்கம் தான் இருக்கு. ஆமா ஏன்னா இது நம்ம கார்னரா வரணும் இல்லையா, ஸோ அதனால இது ரெக்லைனர் மட்டும் தனியா வர மாதிரினா நம்ம ரெண்டு பக்கமும் ஹேண்ட் ரெஸ்ட் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் இல்லாததுனால நம்ம ஒரு தலகாணி நம்ம கிட்ட இருக்குல்ல பெருசு, அதை வச்சு ஹேண்ட் ரெஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு. ரெண்டு சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது, அப்புறம் தனியா போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா தெரியும். ரெண்டு பக்கம் தனியா இருக்கிற மாதிரி பெருசா பார்க்க நல்லா இருக்காது, வேற ஒன்றும் இல்லை. அதனால ஸோ இது மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இது ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், போகலாமா பேபி? போகலாம். நான் ரெக்லைனரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். தூங்கிட்டு போகிறேன் அப்படியே. சரி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டியா இல்லையா? டிக்கெட்லாம் புக் பண்ணல சங்கீதா. தேட்டருக்கு நேராக போயிட்டு டிக்கெட் வாங்கி பார்க்க வேண்டியதா. சரி இல்ல டிக்கெட் இல்லைன்னா என்ன பண்ணுவா? டிக்கெட் இல்லைன்னா தியேட்டர் சுற்றி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். சரி ஆனால் அதுதான் நீ. சரி வா போகலாம். போகலாமா? ஜஷிதாவை போய் கூப்பிட்டுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? பீச்சா? அந்த பீச் போனதுல இருந்து ஜஷிதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே எங்களை கூப்பிடுறாரு, அப்பா ட்ரோ போலாம், பீச் போலாம், ட்ரோ போலாம், பீச் போலான்றாரு. இப்போ பீச் ட்ரோ போலாமா? அழகு பொண்ணுட அவரு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டோம், நேரா மாலுக்கு தான் போறோம். அங்க போயிட்டு அழகா படம் பார்த்துட்டு ஏதாவது சாப்பிட்டு நீங்க வரலாம். ஓகேவா? ஓகே போலாம் மச்சிஸ்டா. போலாம். பீச் ட்ரோவா போலாமா? பீச்சுக்கும் போலாம். காந்தி சிலை பீச் அங்கதானே பக்கத்துல இருக்கு, போயிட்டு வரலாம். பீச்சுக்கு போயிட்டு வரலாம். வந்து இப்பெல்லாம் யாரும் எல்லாரு கூடயும் வந்து பாத்தீங்கன்னா போயிடறா. பக்கத்து வீட்டு பாட்டி, எதிர் வீட்டு பாட்டின்னு யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். எல்லாரு கூடயும் வந்து பாத்தீங்கன்னா அதனால அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வளர்றல, அதனால இப்ப போய் எல்லாத்தையுமே சுத்தி காட்டினா வந்து பாத்தீங்கன்னா அவ ரசிச்சு பாக்குறா, எல்லாமே அவளுக்கு தெரியுது. அதனாலதான் லாஸ்ட் டைம் பார்த்த பீச்சே வந்து அதை ஞாபகம் வச்சுன்னு பீச் போலாம் சொல்லிட்டு இருந்தா. அதனால ஜஷிதாக்காக இப்ப நாங்க வெளில போறோம். போலாமா? போலாம். படத்துக்கு போறோம்டி. படம் பார்க்க போறோம். சொல்லு, படம் பார்க்க போறோமா இல்ல பீச்சுக்கு போறோமா தெரியல, பாப்போம். பாத்தீங்கன்னா வந்தாச்சு, சீக்கிரமா போலாம். டைம் ஆகுது பேபி. மூவி டைமிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டு போய் ஏமாத்தலான்னு பாக்குற நீ. பாப்போம், மேல போய் பார்த்ததும் தெரியும். வா எப்போ வந்தாலுமே மால்ல கூட்டம் இருக்குது இல்ல. ஜஷிதா எக்ஸலேட்டர் வரது வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்குது பேபி. அவ கீழே இறக்கி கூட கேக்குறாரு. நீ கீழே இறங்கி நான் வர போறேம்மா. ஜாலி. சரிடா. பப்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. கண்டிப்பா கேப்பேன். ஐ பாருங்க, படம் மட்டும் பார்த்துட்டு ஓடிடணும். ரூல்ஸ் போட்டே கூட்டி வராரு. பப்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. ஜஷிதா உனக்கு என்ன வேணும்? என்னம்மா வேணும் பாப்பாங்க? அம்மா பாப்கார்ன் வேணும் சொல்லு. அவர் பாப்கார்ன் வேணும்னு சொல்லி தான் வராரே அவரு. என்ன மூவி பேபி போக போற? டான் ஹைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஓடுது. ஏய் சூரி படம் ஒன்னு ஏதோ ரிலீஸ் ஆச்சு பேபி. சூரி படம்? ஆமா நான் போஸ்டர் பார்த்தேன். சரி பாக்குறேன் என்ன படம் ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம புக் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றது சொல்லு, எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்றாங்க. என்ன பண்றது, வந்தது லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். படம் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கீதாவை வந்து அடுத்த ஷோ மறுநாள் கூட்டும் போலாம். இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு போலாம். மெரினா பீச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். பீச்சில் முன்னாடிலாம் அந்த சவாரி எல்லாம் வச்சிருப்பாங்களே பேபி, ஒட்டக சவாரி. ஆமா எதுவுமே காணோம், என்னன்னு தெரியலையே. குப்பையா வேற இருக்க மாதிரி இருக்கு. முன்னால நல்லா நீட்டா பீச் க்ளீனாவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மெரினா பீச் வந்து ஒழுங்காவே மெயின்டைன் பண்ணல, ஏன்னு தெரியலையே. சரி வா கொஞ்ச நேரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ நிறைய பேர் கிரவுட் அதனால கண்டுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்க மெரினா பீச் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி மெரினா பீச். ஆக்சுவலி நம்ம நியூ இயர் அன்னைக்கு வந்தோம், அதுதான் நான். ஆமா நியூ இயருக்கு அப்புறம் இப்போதான் வரோம். புடி வா அம்மா புடி, அம்மா புடி, ஓடி புடி புடி. ஓடுறாங்க பாரு அம்மா புடி. பாப்பா புடி, பாப்பா புடி. நீ உன்னை பிடிட்டா ஜஷிதா பிடிக்க போற. ஓடு ஜஷிதா ஓடு. என்னடி ஒரே நிக்கிற? பீச் மணலை விட இங்க இருக்கிற மணல் நல்லா இருக்குது பேபி. இங்க ஆர்டிபிஷியலா கொட்டி இருக்காங்க. இந்த மணல் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு. அங்க மணல்ல விளையாடுறது கூட்டிட்டு இருந்தா ஜஷிதா.
இவர் வந்து உட்காந்துட்டா பாரு. வேணாம் வேணாம்மா, வேணாம் மம்மம் வேணாம், கை சாப்பிடலாம். வைக்காத வேணாம். வா வா, மம்மம் சாப்பிடலாம் வா. நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்றதுக்காகவே மண்ணுல விளையாடாத ஜெஷிதாவை கூட்டிட்டு வந்துட்டேன். மம்மம் சாப்பிடலாம். பத்தியா கடை நிறைய இருக்குது. ஜெஷிதா குட்டி ராட்டன் இருக்குது இங்க வராரு ஒரு அழகா. ஜெஷிதா ஜாலியா போறப்ப சிரிச்சுக்கிட்டு. நான் பயந்துட்டு இருந்தேன் எப்படி போவாளோன்னு நினைச்சு. இன்னைக்கு மால் போயிருந்தோம்ல, அப்பயே ஃபன்லேண்ட் கை காட்டின அம்மா பொம்மை அங்கன்னு சொல்லிட்டு. சூப்பர் ஜெஷ்விதா, அழகா ஸ்லோவா போகுது. அது யானை ஒர்க் ஆகலமா இவ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை விளையாடிட்டு யானை கேக்குறேன். அந்த யானைலாம் வந்து பார்த்தோன்னா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன், தந்தனையை காட்டி போட்டுருக்காங்க. வந்ததுக்கு ஜஷ்விதா வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ ஒரே ஒரு ரைடு வந்து போயிட்டாரு. யானை அது வேலை செய்யலாமா? சரி போகும்போது வந்து சாப்பிட்டு போலாம். யானை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் மூவி போகிறோன்னு சொல்லிட்டு போனோம். கடைசியில் மூவி பார்க்கவே இல்லை. சரி அப்படியே நாங்கள் பீச்சு போனோம். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இருந்த மாதிரியே ஒரு ஃபீலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு எதுவுமே சாப்பிடவே இல்லை. நேராக KFCக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே வாங்கியாச்சு. இந்த டைம் வெயிட் பண்ணவே இல்லை. 2 minutesல பார்சல் கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஏன்னா ஜெஷிதா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு இருந்தானா எங்கேயோ உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் சாப்பிடுவா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். அவ தூங்கிட்டால, வீட்டுக்கு படுக்க வச்சு நம்ம கம்ஃபர்டபுளா சாப்பிடலாம். கம்ஃபர்டபுளாவே இருக்காது நம்ம சாப்பிடுறதுக்குமே. சீதா சாப்பிடுவான்னு பார்த்தா மல்லாக்க படுத்துட்டா. அவ தூங்கிட்டா. நிறைய வாங்கிட்டு வரல, அதனாலதான் ஒரு 4 பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு சிக்கன் விங்ஸ் தான். வெளியே போனோம்ல, அதனால அப்படியே வந்ததுன்னா வந்து மனசு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும். போன மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்ல இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி. அதனால வர வழி KFC இருந்தா நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். அதுல ஒரு 4 பீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பரா இருக்கும். இப்ப என்னன்னா சீரியல் பார்த்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும். சன் டிவி சீரியல் பார்த்துட்டு சோஃபால உட்காந்து நல்லா கரெக்டா இருக்குது. புது சோஃபால ஒரு 4 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஃபால எதுவும் போடக்கூடாது. ஆமா, கொஞ்சமா வந்து நீட்டா வச்சுப்போம். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதனால கீழே உட்காந்துருக்கா. கீழே இந்த கார்பெட் வாங்கி போடணும் பேபி. சோஃபாக்கு கார்பெட் போடணும். ஆர்டர் போட்டுருவோம். இருக்கும் இது முன்னாடி இப்படி அப்படியே நோட்னா கூட தர வந்து டைல்ஸ் வந்து கிராக் இருக்கும். கார்பெட்லாம் போட்டாதான் நம்ம கால்ல இருக்க மண்ணு வந்து கார்பெட்ல நிக்கும். ஆமா, அதுக்கப்புறமா நம்ம சோஃபால உட்காந்தாலும் கால் எடுத்து மேல வச்சாலும் அழுக்காகாம இருக்கும். சிக்கன் விங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட போறேன். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா தோசை தான். இதுக்கப்புறம் பொரிமா தான் சுட்டு சாப்பிடலான்னு இருக்கோம். சீரியல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா தோசை எல்லாம் சுடுவார். முன்னாடி நம்ம வீட்டுல வந்து கேபிள் கனெக்ஷன்லாம் இல்ல, டிவியே பார்க்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா பாப்போம். இப்போ வந்து நம்ம ஏர் என்னது பேபி இது ஏர்டெல் ஏர் ஃபைபர் போடுறதுனால நமக்கு வந்து சன் டிவி KTV எல்லாமே வருது. அதனால ஜாலியா டிவி பாத்துங்க சீரியல். சரி நீ ஆளுக்கு 2 பீஸ் தான் சாப்பிட்டு. ஆளுக்கு 2 பீஸ். பாப்பா ஏஞ்சப்பருக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தூங்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சோஃபா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.